Hello friends, welcome to Kannan Info Tamil. நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா மலேசிய விமானப்படைக்கு 18 லைட் காம்பேக்ட் ஏர்கிராப்ட்களை சப்ளை செய்வதற்கான கான்ட்ராக்ட்ல இந்தியாவுடைய LCA தேஜஸ் விமானம் டாப் கண்டெண்டரா செலக்ட் செய்யப்பட்டிருக்கு. இந்த 18 லைட் காம்பேக்ட் ஏர்கிராப்ட் கான்ட்ராக்டோட சேர்த்து மலேசிய விமானப்படையின் இன்னொரு கான்ட்ராக்டும் இந்தியாவிற்கு கிடைக்க இருக்கு. இந்த வீடியோல இந்தியாவின் LCA தேஜஸ் விமானம் எப்படி மற்ற விமானங்களை தோற்கடித்து டாப் கண்டெண்டரா செலக்ட் ஆயிருக்கு, இந்தியா மலேசியாவுக்கு சப்ளை செய்யக்கூடிய தேஜஸ் விமானத்தின் செயல்திறன் மற்றும் தாக்கும் திறன் குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனலை நிறைய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாம பார்த்துட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். மலேசியா தங்களோட விமானப்படையை நவீனப்படுத்துவதற்கு கேப்பபிலிட்டி 55 அப்படிங்கிற திட்டத்தை முன்னெடுத்து வர்றாங்க. இந்த திட்டத்தின் மூலம் 2055வது வருடத்துக்குள் 3 ஸ்குவாட்ரன் லைட் காம்பேக்ட் ஏர்கிராப்ட தங்களோட படையில் இணைக்க திட்டமிட்டிருக்காங்க. இதற்காக லைட் காம்பேக்ட் ஏர்கிராப்ட்களை மலேசிய விமானப்படைக்கு சப்ளை செய்வதற்கு போன வருடம் ஜூன் மாசத்துல மலேசியன் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் ஒரு ரெக்வெஸ்ட் ஃபார் பிட் இஷ்யூ பண்ணியிருந்தாங்க. புதிதாக வாங்கப்படும் 18 லைட் காம்பேக்ட் ஏர்கிராப்ட்கள் தற்போது ராயல் மலேசியன் ஏர்போர்ஸ்ல பயன்பாட்டில் உள்ள BAE ஹவாக் 108, 208 லைட் காம்பேக்ட் ஏர்கிராப்ட் மற்றும் ஏர்மச்சி MB 339CM விமானங்களை ரீப்ளேஸ் செய்ய போகுது. மலேசிய விமானப்படைக்கு 18 லைட் காம்பேக்ட் ஏர்கிராப்ட்களை சப்ளை செய்வதற்கான கான்ட்ராக்ட்ல ஒரு முக்கியமான கண்டிஷன் இருக்கு. அதாவது லைட் காம்பேக்ட் ஏர்கிராப்ட்களை சப்ளை செய்வதற்கு தேர்வு செய்யப்படும் நிறுவனம் ஏர்கிராப்டோட விலையில 30% மலேசியால இன்வெஸ்ட் செய்யணும். இல்லனா மலேசிய நிறுவனத்திடமிருந்து ஏதாவது ப்ராடக்ட் சர்வீஸ் போன்றவற்றை வாங்க வேண்டும். மலேசியா தங்களோட விமானப்படையை நவீனப்படுத்துவதற்கான திட்டத்தை கையில் எடுப்பதற்கு காரணம் சீனாவுடைய அத்துமீறல்கள். குறிப்பா 2021 ஜூன் மாசத்துல 16 சீன மிலிட்டரி ஏர்கிராப்ட் மலேசியாவுடைய எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் பகுதியில் பறந்தன. இதை தொடர்ந்து ராயல் மலேசியன் ஏர்போர்ஸ் விமானங்கள் அந்த டிரான்ஸ்போர்ட் விமானங்களை இடைமறித்து மேலும் முன்னேறி வராமல் தடுத்து திருப்பி அனுப்பியது. சீனாவின் இந்த செயல் மலேசியாவிற்கு கடும் கோபத்தை ஏற்படுத்தியது. மலேசியா தங்களுடைய கண்டனங்களை பதிவு செஞ்சாங்க. இந்த விஷயத்துக்கு பிறகுதான் மலேசியா கேப்பபிலிட்டி 55 அப்படிங்கிற திட்டத்தை கையில் எடுத்து 18 லைட் காம்பேக்ட் ஏர்கிராப்ட்களை வாங்க முயன்று வந்துகிட்டு இருக்காங்க. இதை தொடர்ந்து உலகின் 6 நிறுவனங்கள் தங்களுடைய விமானங்களை மலேசியாவிற்கு சப்ளை செய்வதற்கு முன்வந்தாங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா கொரியாவின் FA-15 விமானம், இத்தாலி நாட்டின் லியனார்டோ நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட M346 FA விமானம், ரஷ்யாவின் யாக் 130 மற்றும் MiG-35 விமானம், சீனாவின் JF-17 விமானம், துருக்கி ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரி நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்டு வரும் ஹுர்ஜெட் விமானம் போன்ற பல விமானங்கள் இந்த கான்ட்ராக்ட்ல போட்டிட்டாங்க. அதுல குறிப்பா துருக்கி இந்த 18 விமானத்துக்கான கான்ட்ராக்ட்ல எப்படியாவது கைப்பற்றிடணும் அப்படின்னு பல முயற்சிகள் செஞ்சாங்க. மலேசியா வாங்கக்கூடிய 18 விமானங்கள்ல 15 விமானங்களை மலேசியாவில் வைத்தே மேனுஃபேக்சர் செய்வதற்கும் துருக்கி ஒத்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம ஹுர்ஜெட் விமானத்தின் டெக்னாலஜியை மலேசியாவுக்கு டிரான்ஸ்பர் செய்வதற்கும் முன் வந்தாங்க. இந்த கான்ட்ராக்ட்ல கலந்துகிட்ட 6 விமானங்கள்ல சீனாவின் J-17 மற்றும் இந்தியாவின் LCA தேஜஸ் விமானம் மட்டுமே ட்ரெய்னர் கம் ஒரு ஃபுல்லி கேப்பபிள் ஃபைட்டர் ஜெட். மற்ற 4 விமானங்களும் ட்ரெய்னர் விமானங்கள் தான். இந்த விமானங்களை கொண்டு தாக்குதல் நடத்த முடியாது. சீனாவுடைய JF-17 விமானம் கான்ட்ராக்டோட தொடக்கத்திலே வெளியேறிட்டாங்க. இதற்கான காரணம் என்ன அப்படின்னா மலேசியா சீனாவுக்கு எதிராக தான் தங்கள் விமானப்படையை வலிமைப்படுத்தி வர்றாங்க. அப்படி இருக்கும் பொழுது சீனாவை எதிர்ப்பதற்கு எப்படி சீன விமானங்களை வாங்குவாங்க? அதனால JF-17 விமானம் நிராகரிக்கப்பட்டது. அடுத்து ரஷ்யாவுடைய MiG-35 விமானம். இந்த விமானம் ஒரு ட்வின் இன்ஜின் விமானம். இந்த விமானத்தை இயக்குறதுக்கு ஆகக்கூடிய செலவு இந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடிய மற்ற விமானங்களை இயக்குவதற்கு ஆகக்கூடிய செலவை விட 2 மடங்கு ஆகும். அதனால இந்த விமானமும் நிராகரிக்கப்பட்டது. யாக் 130 மற்றும்
M346 FA விமானம் வெறும் ட்ரெய்னர் விமானம் தான். அதனால இந்த விமானங்களும் நிராகரிக்கப்பட்டது. இந்த பட்டியல்ல இந்தியாவின் LCA தேஜஸ் விமானத்தோட கேப்பபிலிட்டிக்கு கொஞ்சம் ஈடு கொடுக்கக்கூடிய விமானம் அப்படின்னா கொரியாவால் உருவாக்கப்பட்ட FA-15 விமானம். ஆனா இந்த விமானத்துல இஸ்ரேல் நாட்டால் தயாரிக்கப்பட்ட ரடார்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இஸ்ரேலுக்கும் மலேசியாவிற்கும் இடையே நல்ல ராஜாங்க உறவு கிடையாது. அதனால சவுத் கொரியாவுடைய FA-15 விமானத்தை மலேசியா வாங்குவதற்கு கொஞ்சம் யோசிப்பாங்க. அதே வேளையில இந்தியாவுடைய LCA தேஜஸ் விமானத்திலையும் இஸ்ரேல் நாட்டின் ரடார்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஆனா இந்தியானால இஸ்ரேல் நாட்டின் ரடார்களை உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட உத்தம் AESA ரடார் மூலமா ரீப்ளேஸ் செய்ய முடியும். இதன் மூலமா LCA தேஜஸ் விமானத்திற்கு இஸ்ரேல் ரடார்கள் மூலமா இருந்த பிரச்சனை சால்வ் செய்யப்பட்டது. இந்தியாவின் HAL நிறுவனம் மலேசியாவின் RMFA கான்ட்ராக்டுக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் LCA தேஜஸ் விமானம் பூர்த்தி செய்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த கான்ட்ராக்ட்ல இருக்கக்கூடிய மற்ற விமானங்களை விட LCA தேஜஸ் விமானத்தோட கேப்பபிலிட்டி மிக சிறந்ததா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம LCA தேஜஸ் விமானத்துல பல்வேறு நாடுகள் தயாரிக்கக்கூடிய ஆயுதங்களை இந்த விமானத்துல இணைக்க முடியும். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா அமெரிக்கா, பிரான்ஸ், UK, இந்தியா போன்ற பல்வேறு நாடுகளில் தயாரிக்கப்படும் மிசைல்ஸ், பாம்ஸ் போன்றவற்றை இந்த விமானத்துல இணைக்க முடியும். இது போன்ற கேப்பபிலிட்டி உலகில் வேறு எந்த விமானத்திற்கும் கிடையாது. அடுத்து இந்த கான்ட்ராக்ட்ல கலந்து கொண்ட மற்ற விமானங்களை விட இந்தியாவின் LCA தேஜஸ் விமானம் மிகவும் விலை குறைவா இருக்கு. இந்தியாவின் ஒரு LCA தேஜஸ் விமானத்தோட விலை 46 மில்லியன் அமெரிக்க டாலர். அப்போ இந்தியா 18 விமானங்களை 830 மில்லியன் அமெரிக்க டாலருக்கு மலேசியாவிற்கு விற்பனை செய்ய போறாங்க. இது தொடர்பா மலேசிய விமானப்படையின் அதிகாரிகள் இந்தியாவிற்கு வந்து HAL நிறுவனத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. இந்த பேச்சுவார்த்தையின் முடிவுல மலேசியா வாங்கக்கூடிய 18 LCA தேஜஸ் விமானங்களை மெயின்டைன் செய்வதற்கு மலேசியால ஒரு ஓவர்ஹாயிலிங் ஃபெசிலிட்டி உருவாக்கப்படும் அப்படின்னு HAL உறுதி கொடுத்திருக்காங்க. இதை தொடர்ந்து LCA தேஜஸ் விமானம் விற்பதற்கான கான்ட்ராக்ட் ஒரு கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் கான்ட்ராக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூடிய விரைவில் இந்தியா மலேசியாவிற்கு LCA தேஜஸ் விமானங்களை சப்ளை செய்வதற்கான கான்ட்ராக்ட் கையெழுத்திடப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்தியா இந்த MRFA கான்ட்ராக்ட் மூலமா மலேசியாவிற்கு LCA தேஜஸ் விமானத்தோட MK-1A வெர்ஷனை ஏற்றுமதி செய்ய போறாங்க. இந்த விமானத்துல உத்தம் AESA ரடார் மற்றும் அதிநவீன ஏவியானிக்ஸ், பிரம்மோஸ் NG மிசைல், அஸ்த்ரா மிசைல்ஸ் போன்ற அதிநவீன ஆயுதங்கள் இணைக்கப்பட்ட தேஜஸ் விமானத்தை மலேசியாவிற்கு இந்தியா கொடுக்க போறாங்க. இந்தியா மலேசியாவிற்கு விற்பனை செய்ய உள்ள LCA தேஜஸ் MK-1 விமானத்தோட கேப்பபிலிட்டிஸ் பத்தி பார்க்கலாம். இந்த விமானம் 13.2 மீட்டர் நீளமும் 8.2 மீட்டர் விங் ஸ்பேனும் கொண்ட விமானம். விங் ஸ்பேன் அப்படிங்கிறது விமானத்தோட ஒரு ரெக்கை முனையிலிருந்து அடுத்த ரெக்கை முனை வரை உள்ள தூரம். இந்த விமானம் 4.4 மீட்டர் உயரம் கொண்டது. LCA தேஜஸ் விமானத்தால அதிகபட்சமா 13,500 கிலோகிராம் எடையை சுமந்து கொண்டு பறக்க முடியும். இந்த விமானத்துல 5,300 கிலோகிராம் எடை கொண்ட பேலோடுகளான மிசைல்ஸ், பாம்ஸ் போன்றவற்றை எடுத்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். LCA தேஜஸ் MK-1A விமானத்தை இயக்குறதுக்கு ஜெனரல் எலக்ட்ரிக் நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட GE F404 இன்ஜின் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த இன்ஜின்னால 85 கிலோ நியூட்டன் த்ரஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இந்தியாவின் LCA தேஜஸ் விமானத்தால அதிகபட்சமா மாக் 1.8 அப்படிங்கிற வேகத்துல பறக்க முடியும். அதாவது ஒலியின் வேகத்தை விட 1.8 மடங்கு வேகத்துல தேஜஸ் விமானம் பறக்கும். தேஜஸ் விமானத்தால அதிகபட்சமா 3200 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பறக்க முடியும். இந்த விமானத்தினால 53,000 அடி உயரத்துல பறக்க முடியும். தேஜஸ் விமானத்துல மிசைல்ஸ், பாம்ஸ் போன்றவற்றை எடுத்து செல்வதற்கு 8 ஹார்ட் பாயிண்ட்ஸ் இருக்கு. இந்த ஹார்ட் பாயிண்ட்ஸை பயன்படுத்தி 5,300 கிலோகிராம் எடை கொண்ட பேலோடுகளை எடுத்து செல்ல முடியும். தேஜஸ் விமானத்துல ஏர் டு ஏர் மிசைல், ஏர் டு சர்ஃபேஸ் மிசைல், ஆன்டி ரேடியேஷன் மிசைல்,
ஆன்டி ஷிப் மிசைல், கிளைட் பாம்ஸ் போன்ற பல ஆயுதங்களை எடுத்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். இந்தியாவிற்கு இந்த கான்ட்ராக்ட் கிடைப்பதற்கு முக்கியமான காரணம் தேஜஸ் விமானத்தில் பயன்படுத்தப்படும் அதிநவீன ஆயுதங்கள். மலேசிய விமானப்படை ரஷ்யாவிடம் இருந்து வாங்கிய 19 Su-30 MKM விமானங்களை பயன்படுத்தி வர்றாங்க. இப்போ ரஷ்யாவிற்கும் உக்ரைனுக்கும் யுத்தம் நடந்து வருவதால் இந்த விமானங்களுக்கு தேவையான ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைப்பதுல தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு. இதனால மலேசியாவால் இந்த விமானங்களை இயக்க முடியல. அதனால இந்தியாவின் HAL நிறுவனத்திடம் இந்த விமானங்களுக்கு தேவையான ஸ்பேர் பார்ட்ஸ் எங்களுக்கு சப்ளை செய்யுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. மலேசியா பயன்படுத்தும் Su-30 விமானங்களும் இந்திய விமானப்படையில் பயன்பாட்டில் உள்ள Su-30 MKI விமானங்களும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான விமானங்கள் தான். Su-30 MKI விமானத்துக்கு தேவையான ஸ்பேர் பார்ட்ஸ் சப்ளை செய்வது மற்றும் 18 LCA தேஜஸ் விமானங்களை சப்ளை செய்வது போன்ற 2 கான்ட்ராக்ட்ல இந்தியாவும் மலேசியாவும் கூடிய விரைவில் கையெழுத்திடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்தியாவிற்கு இந்த Su-30 MKI விமானத்தோட ஸ்பேர் பார்ட் சப்ளை செய்யக்கூடிய கான்ட்ராக்ட் ஒரு போனஸா கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஒரு வீடியோல பதிவு பண்ணியிருந்தோம். அதாவது இந்தியா ரஷ்யாவுடைய டிஃபென்ஸ் மார்க்கெட்டை கொஞ்சம் கொஞ்சமா புடிச்சிட்டு வர்றாங்க அப்படின்னு. இந்த Su-30 விமானங்களுக்கு தேவையான ஸ்பேர் பார்ட்ஸ் சப்ளை செய்யக்கூடிய கான்ட்ராக்ட் இந்தியாவிற்கு கிடைத்ததன் மூலம் நம்ம முன்பு ஒரு வீடியோல சொன்னது இப்போ நிஜமா இருக்கு. இதே நிலை இன்னும் ஒரு 10 வருடங்கள் நிலவுச்சு அப்படின்னா இந்தியா ஒரு மிகப்பெரிய ராணுவ ஆயுத ஏற்றுமதி நாடா உருவெடுக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.